ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துருக்கிறது கேமிங் அண்ட் நெட்லெஸ் பண்ணலிங் சேனல். இன்றைக்கி இந்த எல்லாமே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராணி மல்டிப்ளேயர் மோட் விளாட போகிறோம். யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான். ஸோ ரொம்ப நாளாக அவர் நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்தார் நம்ம கூட விளாடணும் ப்ரோ அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அவர் கூட தான் நம்ம கிராணி மல்டிப்ளேயர் விளாட போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடு, சாதா இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப நாளாக ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் பத்தலை எனக்கு. நான் 12th படிக்கிறேன். ஸோ எனக்கு டைம் இல்லை, ஸோ தான் வீடியோ போடல. ஸோ இந்தமாரி லீவ் டைமில் நான் அப்பப்போ உங்களுக்கு கிராண்ட் வீடியோஸ் போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுக்கு போய் அழைச்சுவாங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இது கிளாசிக் மோடு, ஹார்ட் மோட் கூட. ஸோ த்ரில்லிங்காக இருக்கும்போது இன்றைக்கி கேம் சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, புதுசாக இருக்குது. மல்டிப்ளேயர் ஓகே. டே 1 நம்ம கிராணி மாரி தான் ஆரம்பிக்கானுங்க, பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அங்கே ஓடிட்டுருக்காரு. கிராணி பார்த்தீங்கன்னா வருது. காட், ஐயோ கிராணி ஹார்ட் மோடு. ஐயோ, நான் ஏதோ ஈஸி மோடு நினச்சி ஓடிட்டுருக்கேன். பட் இது ஹார்ட் மோடு. பறக்கணும். ஐயோ நாங்கள் இது பக்கத்தில் வந்துருச்சு. ஐயோ ஷூட்டே. ஐயோப்போ இல்லை வேலை, இந்த பட்டன் நான் பார்க்கவே இல்லை. ராணி பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு வரும். இப்போ சவுண்டு கேட்டு சப்ஸ்கிரைபர் எல்லா வேலையும் பார்த்துருவாரு. நம்ம ஃப்ரீயாக இருக்க வேண்டியதான். அவர் முடிச்சுட்டு நம்ம கூடுவார் நினைக்கிறேன் இங்கே ஸோ அப்போ நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நினச்சிடாதீங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர்னு ஒரு காட்டணும். ராணி வந்துடுச்சு. சத்தம் போட்டு இப்போ அதுவே நிற்கும் மெண்டல் மாரி. அது வரைக்கும்லாம் எனக்கு டைம் பத்தாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிராணிக்கு கிராணி மெண்டல் ஆக்க போகிறோம். ஐயோ, இங்கே சவுண்டு போட்டான் ஆல்ரெடி. இங்கே என்ன பண்ண, இங்கே தான் இருக்கும். இது கீழே தள்ளி போடு. ஓகே, கெத்து. இப்போ அப்படியே ஒன்றும் தெரியாத மாரி கீழே உட்காந்து வேண்டியதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி கண்டிப்பாக மேலே ஏறி அங்கே போயிடும். கிராணியை காணோம். அடா, இது புதுசாக இருக்குது. கிராணியை காணோம். எவன்டா அது? அவர் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டுருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது? கிராணி மேலே அனுப்பி விட்ருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டார். கிராணி வந்துடுச்சு. ஓகே, இவர் எங்கடா போனார்? ஓகே, தெரிலையே. ஓகே, கிராணி இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகுது. ஓகே, கிராணி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ட்ராப் வச்சுட்டு போயிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் எங்கே இருக்கார் இதுலையே. சரி, நம்மளும் இங்கே இருந்துட்டு தான் என்ன செய்கிறது. நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸாக இங்கே போவோம். எல்லாம் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா சொட்டை சுந்தரி எழுதும் கடிதம்லாம் தேவையில்லை. இது என்னது? ஏதோ சூப்பராக இருக்குங்க இந்த இது. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே ராணி வெறுப்பித்திருப்போம். இந்த கைலாங்கடை அப்படி தள்ளி விடு. கைலாங்கடையில் இது இரும்பு தகரத்தை கீழே தள்ளி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி சவுண்டு கேட்டு கீழே வரும். நம்ம நைஸாக இங்கே போயிட்டு சவுண்ட்லாம் போட்டால் போல் இருக்குது. மறுபடியும் சவுண்டு. கிராணி இஸ் கன் ஃபார் 30 செகண்ட்ஸா? சப்ஸ்கிரைபர் ஏதோ பண்ணிட்டாரு.
பண்ணிட்டாரு சப்ஸ்கிரைபர். சரி நம்ம காரை போய் பார்த்துட்டு வரோம். ஒன்றும் காரை பார்க்கவே இல்லை. கார் சைடு கொஞ்சம் பார்த்துட்டு தான் வருவோமே. ஓகே, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். என் சப்ஸ்கிரைபர் இருக்கார்ல, அவ்வளோதான். முடிஞ்சால் அவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. கிராணி ரீச் பண்ணுறதுக்குள்ளே ஓட வேண்டியதான். ஓகே, அந்த ஒரு ஜட்ஜ் பண்ண செய்கிறது. இங்கே மெசேஜ் ஹெல்ப்பா இப்படின்னா வந்து சப்ஸ்கிரைபர் வந்து மாட்டியிருக்காரு, நம்ம தான் எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு அர்த்தம். இருங்க ப்ரோ, சவுண்டை போட்டுரும். ராணி கிளை வந்து வந்துடுவா. ஓகே, டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. கை வேறு வளருது. ஓகே, ஷுவர்னு போட்டிருக்கேன். பேக் கொடுத்தாச்சு. ஓகே, கிராணி வந்து இங்கே வந்துருச்சு. கிராணி ஃபாஸ்ட்டாக வருதுங்க. இவர் ஏதோ சவுண்டு போட்டார்னு நினைக்கிறேன். இருங்க ப்ரோ, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். நீங்கள் ஷிட், இப்படி ஹெல்ப் பண்ணிட்டேனே தேவையில்லாமல். ப்ரோ நீங்கள் ஒன்று செய்யுங்க, இங்கே சவுண்டு போடுங்க. ஹலோ ப்ரோ. சவுண்டு கேட்கல. நம்மளால் எப்படி பேச முடியும்? ஓகே ப்ரோ, இப்போ கிராணி பார்த்தீங்கன்னா அறிவாளி மாரி மேலே போயிடும். நீங்கள் போய் வேலையை முடிச்சுருங்க. சரி, நம்மளும் எதாவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு கொஞ்சம் என்ன செய்யலாம், மொட்டை கடிதத்தை கொஞ்சம் வாசிச்சுட்டு இருக்கலாம்னு எடுத்துட்டேன். இதில் என்ன எழுதியிருக்குன்னா இங்கிலீஷ் எழுதியிருக்கு. நம்ம தமிழ் மக்களுக்கு தமிழ் தெரியாது. இது வந்து நான் என்ன எழுதியிருக்கேன் உங்களுக்கு ப்ரூஃப் சொல்லித்தரேன். அதாவது வந்து கிராணி வந்து கிராண்ட்பாட்ட கடிதம் எழுதியிருக்கு. கிராண்ட்பா, நீ தான் பெரிய அப்பா அப்படின்னு எழுதியிருக்கு. உன்னை பார்த்தாலே வந்து காமெடியாக இருக்குது. ஏன்னா அவன் மண்டையில் முடியல, அதனால பேராஷூட் அட்வான்ஸ் யூஸ் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, அது கிராண்ட்பா வந்து கிராணி வந்து யூ ஆர் வெரி வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு போட்டிருக்கான். அந்த கிராணி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் போட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெயிட் டில் கிராணி டேட்டா வெயிட் டில் கிராணி டேட் ஒன்றும் புரியலை. ஏதோ எழுதியிருக்காரு. கிராணி சாவ போதான், சாவட்டும், கொல்லுங்க ப்ரோ. ஓகே, தலைமை ஏதோ வேலை பார்த்துட்டான் போல இருக்குது. கிராணி சாவும்னு சொல்லியிருக்கான். தெரில நம்மளுக்கு. சரி, கடிதத்துக்கு கீழே போட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம். கிராணி செத்துரும் சொன்னாங்க, ஒன்றும் செத்த மாரி தெரியல. கிராணி வந்து இல்லை இது நம்ம ப்ரோ தான். கிராணி பார்த்தீங்கன்னா பின்னாடி துரத்திட்டு போகுது. அத்தையே மாட்டினா முடிஞ்சு. இருங்க ப்ரோ, நான் உனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்றேன். கிராணியை உன்னையே டிஸ்ட்ராக்ட் பண்ணுற போறியே, நானே பண்ணுறேன். சவுண்டை போட்டு கிராணியை வர வச்சு கிளவி வருமா வராதுன்னு கூட தெரியல. ரொம்ப ஸ்லோவாக போகுது. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்பீடாக போச்சா ஸ்லோவாக போச்சான்னு யாருக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம இதை பண்ணணுமே அடைச்சா ஒன்றுமே பண்ணாமல் இருக்குங்க. எனக்கு டென்ஷனாக இருக்குது. கேம் ஆரம்பித்து நம்ம ஒரு ப்ரோ பிளேயர்னு இன்னும் பண்ணவே இல்லை. அவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பாரோ தெரியல. சரி, என்ன பண்ண. கிராணி 60 செகண்ட்ஸ் மண்டே போட்டுருச்சா? இது எத்தான விஷயங்க. நம்ம இப்போ இதில் என்ன செய்ய போகிறேன்னா பெட்ரோல் ஊற்ற போகிறேன். உள்ளதில் கஷ்டமான வேலை தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுக்கெல்லாம் அப்புறம் ஊற்றிக்கலாம். நம்ம என்ன செய்யலாம், மேலே போய் வந்து பார்க்கலாம். அப்பா, இவ்வளோ பெரிய ட்ராப்பு. இங்கே சேஃப் கீ, இது வந்து ஸ்பெஷல் கீயா அது இருக்குது. இங்கெல்லாம் திறந்து பார்த்துருக்காங்க யாரோ. எது ஓகேங்க, நம்ம பேசாமல் ஸ்பெஷல் கீயை மேலே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இங்கே டெல்லிக்கு ராணி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது தெரில. ஒரே பிரச்சனை. ப்ரோ ஹை,
ப்ரோ பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்காரு, எனக்கு தெரில என்னடா பண்ணுற, ஒன்றும் புரியலடா. டேய் ஏங்க மேட்சிக்குங்க, ஏதோ பண்ணால் டக்குன்னு பண்ணால் அது பாட்டு இதாகிடுச்சு. ஒரு இன்ச்சு கெத்து. வா ப்ரோ போகலாம். என்னடா பண்ணுறே ஏங்க, இவன் என்ன பண்ணான்னு சத்தியமாக எனக்கு தெரிலங்க. அவன் வர்றான் அடிக்கான், அவன் வரான், என்ன பண்ணானே தெரில எனக்கு. வந்து என்ன சுத்தமாக புரியலை. ப்ரோ டைடா, நான் ப்ரோ செத்துட்ட போல இருக்கு. நானும் சாவ போகிறேன் பார்த்தியா, சாவ மாட்டேன் போடாடி. இருங்க, நான் வந்து இப்படி ஈஸியாக சாவ மாட்டேங்க. எல்லாம் வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு எப்படி நான் வந்து கிராண்டு சாவ தான் போகிறேன். ஏன்னா வந்து நான் வந்துட்டு ரொம்ப த்ரில்லிங்காக கெத்தாக விளாடணுன்னு வரல, சும்மா ஃபன்னாக விளாடணும் வந்திருக்கேன். அதனால் நான் கண்டிப்பாக வந்து சாவேன். ஸோ அது வரைக்கும் ப்ரோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் செவுட்லேயே வாங்குவேன் கிரானிட்ட, அது வேறு விஷயம். அது சீக்கிரமாக நடக்க தான் போகுது. அது வரைக்குமா நான் ஏதாவது ஒன்று செய்யணும்ல. கிராணி பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், வாடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸாக வச்சுருக்கானுங்க, பாக்ஸில் எதாவது இருந்தால் பரவாயில்ல. கார் பேட்டரி சூப்பர். இருங்க, கிராணி கொஞ்சம் போட்டு தள்ளுவோம். கிராணியை இங்கே வர வச்சுட்டு கிராணியை வந்து போட்டு தரலாங்க. சாவட்டும். ஏய் லாக்க காணுங்க, பாவீங்களா. ஷிட், முடிஞ்சு போச்சு, செத்தாச்சு. நான் வந்து வேணும்னு தான் செத்தேன், அது ஒரு விஷயம். ப்ரோக்காக தாங்க நான் செத்தேன், இல்லைனா வந்து தப்பிச்சிருப்பேன். ப்ரோ பாவம் கஷ்டப்படுவாருன்னா தவறாமல் செத்தேன். பட் தான் நான் கார் பேட்டரி எடுத்துட்டோம், உருப்படியாக ஒரு வேலை பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பார்க்க போகிறேன், என்ன பண்ணுறது இல்லையா. ராணியை வந்து நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, நீ வந்து ஜாலியாக எஸ்கேப் ஆகுது. போட்டுடி படுக்க வேண்டியதான். சவுண்டை போட்டேன், கிராணி வந்து வந்துருச்சு. ஐயோ கிராணி சூப்பர் ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்மளோட பயங்கரமாக இருக்கார். எனக்காக கிராணி போட்டு தள்ளுறீங்களே ப்ரோ, எப்படி ப்ரோ உங்களால் மட்டும் முடியுது. கண் எடுத்துட்டார் போல இருக்குது தலைவர் கண் எடுத்துட்டார் போல இருக்குது, அதான் இவ்வளோ கெத்து. இதை கட்டிங் பேரா, இது வச்சு என்ன பண்ணுறது. இதை வச்சு பார்த்திங்கன்னா கட்டிங் பண்ணலாம். கட்டிங்னா அந்த கட்டிங் இல்லை, இங்கே ஒரு கட்டிங் பண்ண முடியும். ஐயோ அந்த கட்டிங்கு வேறு ஒரு கட்டிங் தேவைப்படுதே. இப்போ இந்த கட்டிங்கு நான் என்ன பண்ணுறது, இங்கே கிராணி வேறு வந்துட போகுது. என்ன செய்ய, 60 செகண்ட்ஸ் பத்தா மாட்டேது ப்ரோ. பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிராணியை போடுறது வரைக்கும் நான் இங்கே இருக்க போகிறேன். ஜாவ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏங்க இதில் ஒரு வேளை சீவருக்கெலாம் போடுற மாரி இருந்துன்னா, சீவராக போகணுமா, அடப்பாங்கடே. அந்த குட்டை கிளை வேற பார்க்கணுமா. ஐயோ எனக்கு அதெல்லாம் பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ப்ரோ வந்துட்டாருப்பா. ப்ரோ என்ன ப்ரோ, ப்ரோ பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. டேய் அதை நான் எடுத்து கட்டின்னு போயிடுறா. ப்ரோ கன்று வச்சுருக்காருங்க. கிராணி சவுண்டை போட்ட கிராணி வரணும் ப்ரோக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரோ கிராணிங்க இருங்க ப்ரோ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அடடடடடா, இப்போ இந்த மூமெண்ட்லாம் தேவையாடா டே. அட இருங்க ப்ரோ, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. ஓகே சவுண்டு போட்டாச்சு. இப்போ கிராணிங்க வந்து வருதுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க ப்ரோ.
கிராணி வந்து வந்துடும். என்ன பண்ணுமோ பண்ணிக்குவாங்க. அட கிராணி டேய், யாரோ சவுண்டை போட்டு கிராணி வர வச்சிடுறான். இப்போ நான் என்ன பொருளை எடுத்து அது கீழே போடுறது? ஒன்றும் இல்லை கீழே போடுறதுக்கு. மொட்டை மந்திரி கீழே போட வேண்டியதுதான். ஐயோ, அது வேற எங்கே போடுன்னு தெரியல. அடச்சை. இப்போ எனக்கு ஐடியா இருக்குது ப்ரோ. யூ டோன்ட் வெரி ப்ரோ, ஐ எம் ஹேவிங். இந்த உருண்டை தள்ளி அது இதெல்லாம் பத்தாது நம்ம கிராணிக்கு, கிளவிக்கெலாம் பத்தாது. இதையும் போடு, இப்போ ஓடிடும். கிராணி சரி, இதெல்லாம் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. இதுக்கு இங்கே வர வச்சிடும். கிராணி சீக்கிரம் வா, ஒடியா 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 ஒடியா. கிராணி இந்தா வா. கிராணி வந்து வரும் பாருங்களேன். இப்போ கிராணி இந்த பிஸ்கெட் போடுறேன். இதா வந்துட்டு பார்த்தீங்களா கிராணி? நான் தான் அவன் ஃப்ரெண்டு ஹீரோ. இந்த வர சவுண்டு போட்டு அது வெறுப்பேற்றிட்டு இருக்கான். என்ன டேய், நான் எவ்வளோடா ஹெல்ப் பண்ணுறது உனக்கு? இருங்கடா, நான் கையில் ஏதாவது ஒரு வெட்டி பொருளை வந்து வச்சுக்கிறேன். என் கையில் எதாவது இருந்தால் தான் வந்து என்னால் எதாவது பண்ண முடியும். ஏன்னா வந்து என்னால் எதாவது பண்ண முடியாது. இதில் ஒன்றுமே இல்லை. ப்ரோ நிறைய சவுண்டு போட்டு இந்த சைடு வந்துட்டேன். கிராணி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். கிராணி வந்துருச்சு ப்ரோ. சவுண்டெலாம் போடாதீங்க ப்ரோ. ஆடா, இவன் மறுபடியும் சவுண்டு போட்டாங்க. கிராணி வந்து வந்துருச்சு. இரு ப்ரோ, நானே ஒன்று ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரியா இருக்குங்க. சவுண்டு போட்டாச்சு. கிராணி இங்கே வா. ப்ரோ டிஸ்டர்ப் பண்ணாத, அவரே பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிட்டுருக்காது. சும்மா அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. கிராணி வந்துருச்சு ப்ரோ, நீங்கள் எதாவது பண்ணுங்கள். அட என்ன ப்ரோ நீங்கள் அதை வெறுப்பேற்றிட்டே இருக்கீங்க? என் கையில் ஒரு பொருளும் இல்லை. ஏதாவது ஒரு ஓட்ட பொருள் இங்கே போட்டு போங்க ப்ரோ, நான் அதை வெறுப்பேற்றிட்டுருக்கேன். ப்ரோ பேசாமல் நீங்கள் அதை சுட்டுறலாமே ப்ரோ. கிராணி பற்றினா வருது. இருங்க, நானே ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. செத்துப்போ. கிராணி சவுண்டு போடாச்சு. இப்போ வந்து வந்துடும். வந்துடுச்சு. ஓகே ப்ரோ. அது பார்த்தீங்கன்னா மேலேயே போகுது ப்ரோ. நீ கிராணியை போட்டு தள்ளுற ப்ரோ. அப்பா கிராணி மண்டையை போட்டு ஃபை கெத்து. சூப்பர் ப்ரோ, வெரி குட். இப்படி தான் இருக்கணும். சரி ப்ரோ, என்ன ப்ரோ நீ பாட்டு பண்ணிட்டுருக்க? நான் எதாவது பண்ணுமா ப்ரோ? என்ன எதாவது பண்ண வைங்கடா. இப்படி வெட்டியாக இருக்க எனக்கு பிடிக்கலடா. உண்மையாக கில்ட்டே இருடா. ஐயோ, சொட்டைக்கு இந்த குட்டைக்கிளை வேறு பார்க்க போகணுமே, அதை நினச்சாதாங்க கடுப்பாக இருக்குது ப்ரோ. பேசாமா குட்டைக்கிளையை பார்த்துட்டு வரோம். எங்கடா போடுற? என்னடா பண்ணுறே? இவன் திணிசாக இருக்கான். ஏய், நானும் வரேன். எனக்கு வந்து கிளச் ஆயிடுச்சு. அட, இங்கேயும் கிளச் ஆகுதுங்க. இருக்கா ப்ரோ? ஓடுறான் பயங்கரமா. ஒரு வெறியில் பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து ஓடுறாரு. சூப்பர் பேட் லாக்கி போட வெடிய. ஒரு நிமிஷம்.
இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஏன் நீ தேவைப்படாது. ஐயோ நான் ஒரு தனியாக இருக்கேனே. அடச்சி ப்ரோ, வேற யாரையா ப்ரோ? குட்டைக்கிளை வேற இங்கே இருப்பாளே ப்ரோ. ஹார்ட் மூடு வேறு. ஐயோ போ, ஃபஸ்ட்டு மிஷினை. ஐயோ ஸ்டக் வேற ஆயிடுச்சு. ஓகேங்க, இப்போ ஸ்டக் ஓகே ஆயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க. ஐயோ ஸ்டக் ஆகிடுச்சுங்க. ஷிட். இது தாங்க இந்த ஃபோனே நல்லா தான் இருக்கா. அப்போ திருப்ப முடியல. கொஞ்சம் கூட வைப்போம். டேய் அட, திருப்ப முடியலங்க இந்த ஃபோனை. திருப்பவே முடியல. எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரில. சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்கேன். பேசாம செத்துட்டா. அது ஒன்று தான் ஒரே வழி. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு. திருப்பவே முடியல ஸ்க்ரீனை. அந்த குட்டைக்கிளை வராளா என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியல டோட்டலாக. இப்போ கிராணி வேறு என்ன செய்வான்னு தெரில. இந்த குட்டைக்கிளை வீட்டில் நான் மாட்டிகிட்டு இருக்கேன். சாவ போகிறாங்க அவர் வழியில். அப்பா, ஏன் நேரம் குட்டை கிளவிட்ட மாட்ட வேண்டான்னு தலையெடுத்து பட் இப்போ கிளவிட்ட மாட்ட போகிறேன் ப்ரோ. கிளவியை போட்டு தள்ளுரு ப்ரோ. திருப்ப முடியல ப்ரோ. சென்சிட்டிவிட்டி என்ன தான் பண்ணாலும் திருப்ப முடியலையே ப்ரோ. சுத்தமாக சென்சிட்டிவ் நானும் பார்த்தீங்கன்னா பண்ணி தான் பார்க்குறேன். சுத்தமாக ஒன்றும் முடியல. செத்துறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஞ்சு இப்போ திருப்ப முடியுது. சூப்பர். இனி பாருங்கட்டாட்டே, ஃப்ரெஞ்சு இங்கே தான்டா போட்டேன். எங்கடா போட்டேன் ஃப்ரெஞ்சா? இப்போ ஸ்டக் ஆயிடுச்சு ஃப்ரெஞ்சு. ஓகே, டிக்கே போட்டு டான் 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 எப்படி எப்பட்றா திறக்குது? ஓகே ப்ரோ, நீ வேலை பார்க்குறியா? அதை பார்க்கல. சாரி ப்ரோ. உள்ளே வந்துரு ப்ரோ, அதான் நல்லது. உள்ளே வந்துடு, அப்புறமா முடிச்சு விட்டுக்கலாம். சொன்னால் கேளு. மை காட் ப்ரோ, சொன்னால் கேளு. செத்துறாத. என்னால் சாக முடியாது. எனக்குலாம் வாழணும்னு ஆசை இருக்குது. ப்ரோ பார்த்தீங்கன்னா மாட்டிக்கினாரு ஒருத்தர். இப்போ இவர் நான் தான் கத்தர் மாரி காப்பாட போகிறேன். இந்த ஸ்க்ரூ டிரைவர் தான் இப்போ அவரை காப்பாற்ற போகுது. அது அவருக்கு தெரியாது. அவர் அந்த ஸ்க்ரூ டிரைவர் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவருக்கு தெரியாது அந்த ஸ்க்ரூ டிரைவர் தான் அவரை காப்பாற்ற போகுது அப்படின்னு. எங்கடா ஸ்க்ரூ டிரைவர்? அப்போ 60 நிமிஷம் காலியா ப்ரோ? வா ப்ரோ, 2 பேர் போவோம். ஒரு செகண்ட், இல்லை ஒருத்தர் தான் போக முடியுமா?
என்ன ப்ரோ எனக்காக இதெல்லாம் விட்டு கொடுக்குற? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது ஒருத்தர் தான் போக முடியுமா காரில்? நம்ம எடுத்துகிட்டு உடனே கிளம்பிடலாம். சரி, சப்ஸ்கிரைபர் நீங்களே எடுத்துக்கோங்க. இது உடச்சி விட்டு போ, நான் அப்படியே ஓடிடுறேன். 2 பேர் இருக்கீங்க, சரி போ போ போ. அப்பா எல்லாம் பிறந்துட்டு விழுது. ஓகே ஓகே, ஓட்ட 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 ஓட்ட. ஏய், நானும் விண்ணான மாதிரி காட்டுது. நான் விண்ணான மாதிரி காட்டுதுங்க. வின்னா? ஓ, வின்னு தானா? ஒருத்தர் வின்னானே வின்னு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் மேலே வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.